துயரங்கள்ல பங்கெடுத்துக்கிறது மோடிக்கு பிடிக்காது. பிரச்சனைகள்ல தலையிடுறது மோடிக்கு பிடிக்காது. எங்க மக்களினுடைய கண்ணீரை பாக்குறதுல மோடிக்கு இஷ்டம் இல்ல. அவர் ஒன்லி தேர்தலுக்கு மட்டும் வருவாரு. இந்த கும்பலை உயர்த்தி பிடிக்கிறது நமக்கு நாமே கொல்லி வச்சுக்கிற மாதிரி. இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரத்தை தேர்தல் ஆதாய நோக்கத்தோடு பண்ண ஆரம்பிச்சிருக்கு காவி கும்பல். பயங்கரவாதத்தை தடுக்கிறதுக்கு எந்த வழியும் கிடையாது. இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஆயிருக்கு, உளவுத்துறை தோத்து போயிருக்கு, மோடி ஆட்சி தோத்து போயிருக்கு. ஆனா இதெல்லாம் பேச மாட்டாரு. இத நம்ம சுந்தரவழி பேசிட்டா பொத்துக்கிட்டு வரும். உங்களுக்கு உங்க ஆளுகளை மட்டும்தான் உங்களால காப்பாற்ற முடியும், உங்களுக்கான ஆளை மட்டும் தான் காப்பாற்ற முடியும்னா நாங்க ஏன்டா உங்களுக்கு ஓட்டு போடணும்னு கேட்டிருக்காங்க. சுட்டுட்டு போனான் பாரு பயங்கரவாதி, அவன் ரொம்ப ஆபத்தானவன். என் நாட்டு மக்களை யாரு என்னன்னு பார்க்காம காக்கா குருவி மாதிரி சுட்டிருக்கான். பயங்கரவாதி எவனா இருந்தாலும் ஆபத்தானவன். குறுக்கு மூளையோட யோசிக்கிறீங்க. இது அரசியலுக்கு ஏன் பயன்படுத்த நினைக்கிறீங்க? இதை ஏன் தேர்தலுக்கான உத்தியா மாத்த பாக்குறீங்க? அப்ப உங்க மேல எங்களுக்கு சந்தேகம் வருமா இல்லையா? இஸ்லாமிய பயங்கரவாதி ஏன் RSS பயங்கரவாதி இருக்கானே? RSS இயக்கமே பயங்கரவாத இயக்கம் தானே. எந்த இடத்துலயாவது முற்போக்காளர்கள், கடவுள் மறுப்பாளர்கள் இந்து டெரரிசம் பேசியிருக்கோமா? பேச மாட்டோம். ஏன் பேச மாட்டோம்? இந்துக்கள் ஒன்னும் டெரரிஸ்டுகள் கிடையாது, முஸ்லிம்கள் ஒன்னும் டெரரிஸ்டுகள் கிடையாது. பயங்கரவாதி எவனும் மனுஷனே கிடையாது. அவனுக்கு என்ன அடையாளம் வேண்டி கிடக்கு? அவனை இதுக்கு மதத்துக்குள்ள கொண்டு வந்து வச்சுட்டு மத்தவங்களை பயமுறுத்திட்டு இருக்கீங்க. அப்படி பார்த்தா RSS பார்த்து நாங்க தான் பயப்படணும். RSS கொடூரமான கொலகார கும்பல். இந்த அயோக்கியத்தனத்தை விட்டுட்டு நாட்டை பாதுகாக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா மனசார ஏதாவது முடிவெடுக்க முடியுமான்னு பாருங்க. இல்ல ஆட்சியை கலைச்சிட்டு கிளம்புங்க. ஒன்றிய பிரதமர் நரேந்திர இந்த பகல்காம் தாக்குதலுக்கு கண்டனங்கள் தெரிவிக்கிறத விட அதை வந்துட்டு பீகார் தேர்தல்ல வந்துட்டு எடுத்துக்கொண்டு பேசியது எப்படி எடுத்துக்கிறது? பிரதமர் பாதியிலேயே வெளிநாட்டு பயணத்தை முடித்து கொண்டு வந்தார்களா? எங்க போனாரு? பீகாருக்கு போனார். பிரதமர் எங்க போயிருக்கணும்? காஷ்மீருக்கு போயிருக்கணும், பகல்காமுக்கு போயிருக்கணும். அங்க இருக்கிற காஷ்மீரிகளையும் ஆறுதல் படுத்தி இருக்கணும், பாதிக்கப்பட்டவர்களையும் ஆறுதல் படுத்தி இருக்கணும். இந்த 2 பொறுப்பும் பிரதமருக்கு இருக்கு. ஆனா அவர் அதை செய்யல. அவர் நேரம் எங்க போனாரு? பீகாருக்கு போனாரு. ஏன் போனாரு? பீகார்ல அடுத்து தேர்தல் வரப்போகுது. அங்க பீகார் தேர்தலை ஜெயிச்சாதான் பார்லிமெண்ட்டை ஸ்ட்ராங்கா வச்சுக்க முடியும். அதனால பீகாருக்கு ஓடுறாரு. இப்ப நான் தெரியாமலே கேட்கிறேங்க. குஜராத்ல நம்ம ஐயா மோடி 56 இன்ச்சோடைய சொந்த ஊர்ல மோர்பி பாலம் விழுந்துச்சு. அதுல 141 பேர் செத்தாங்க. அதுல அதிகமான குழந்தைங்க செத்தாங்க. அத போய் பக்கத்து தெருல இருந்து பார்க்கல. நம்ம ஊர்ல, நம்ம பக்கத்துல இருக்கிற வடகிழக்கு மாநிலங்கள்ல மணிப்பூர், அங்க பெண்கள், குழந்தைகள் அத்தனை பேர் கொலை செய்யப்பட்டார்கள். வீடேறி கொன்னாங்க. 2.5 வருஷமா தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த பக்கம் அவர் தலை வச்சு கூட படுக்கல. அப்ப யோசிச்சு பாருங்க, இங்க ஒரு பிரச்சனைனா வரமாட்டாரு. தமிழ்நாடு வெள்ளத்துல சிக்கி சீரழிஞ்சாங்க. எங்க மக்கள் பயங்கரமா கஷ்டப்பட்டாங்க, உடைமைகளை இழந்தாங்க. இங்க பார்க்கல. பக்கத்து ஊர்ல கேரளாவுல மிகப்பெரிய நிலச்சரிவு, வயநாடே அழிஞ்சிச்சு. வீடுகள் அப்படியே பூமிக்குள்ள போயிருச்சு. நூத்துக்கணக்கானவங்க செத்து போனாங்க. அங்க ஒரு 4 நாள் கழிச்சு சாவகாசமா போய் நின்னாரு. ஆக துயரங்கள்ல பங்கெடுத்துக்கிறது மோடிக்கு பிடிக்காது. பிரச்சனைகள்ல தலையிடுறது மோடிக்கு பிடிக்காது. எங்க மக்களினுடைய கண்ணீரை பாக்குறதுல மோடிக்கு இஷ்டம் இல்ல. அவர் ஒன்லி தேர்தலுக்கு மட்டும் வருவாரு. இங்க வெள்ளத்துக்கு தமிழ்நாட்டுக்கு வராத மோடி 9 முறை தேர்தலின் போது வந்துட்டு போயிருக்கிறார். இதுதான் இந்த கும்பலுடைய லட்சணம். இத மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். இந்த கும்பலை உயர்த்தி பிடிக்கிறது நமக்கு நாமே கொல்லி வச்சுக்கிற மாதிரி. எனவே இதுதான் இதுல நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. பாதிக்கப்பட்டிருந்த மக்களையும் பார்க்கல. ஆனா என்ன நடந்துட்டு இருக்கு? இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரத்தை தேர்தல் ஆதாய நோக்கத்தோடு பண்ண ஆரம்பிச்சிருக்கு காவி கும்பல். அப்ப ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. மக்களை காப்பாற்ற வக்கில்ல 25 இந்துக்கள் துடிக்க கொல்லப்பட்டிருக்காங்க. பயங்கரவாதிகள் சுட்டு கொண்டு இருக்கான். அந்த குடும்பமே கதறி கண்ணீர் விட்டு கையேறு நிலையில இருந்தாங்க. இத தடுக்க துப்பு கிடையாது. இத செஞ்சவனை உண்டுலன்னு காலி பண்ண வக்கு கிடையாது. பயங்கரவாதத்தை தடுக்கிறதுக்கு எந்த வழியும் கிடையாது. இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஆயிருக்கு, உளவுத்துறை தோத்து போயிருக்கு, மோடி ஆட்சி தோத்து போயிருக்கு. ஆனா இதெல்லாம் பேச மாட்டாரு. இத நம்ம சுந்தரவழி பேசிட்டா பொத்துக்கிட்டு வரும். உங்களுக்கு இந்த பகல்காம் தாக்கலுக்கு முக்கியமான காரணமே கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேல வந்துட்டு ராணுவத்துக்கு ஆட்கள் எடுப்பே நடக்கல அப்படின்றது. இந்த அக்னிபாத் விஷயத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா
அது மூலியமா நடக்கிற குளறுபடிகளுக்கு ஒரு காரணம் அப்படின்ற மாதிரி எல்லாம் முன்னாள் ராணுவ வீரர்களே சொல்றாங்க. 1,80,000 பேர் ராணுவத்தை வந்து ரிட்டர்ன் அனுப்பி இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது, இன்னொரு பக்கம் அந்த தாக்குதல பலியான கணவனை பலி கொடுத்த குஜராத்தை சேர்ந்த சீதல் பெண் அப்படின்ற பெண் வந்து சொல்றாங்க, நீங்க வந்து விஐபிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுல அக்கறை செலுத்துறீங்க, நாங்க கொடுக்க வரி பணத்துல விஐபிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்க, எங்களுக்கு எங்க பாதுகாப்பு, அந்த இடத்துல ஒரு ராணுவ வீரர் கூட இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்க வந்து காட்டமான கேள்விகள் எழுப்பி இருக்காங்க. இது எப்படி எடுத்துறீங்க? இந்த குரல் வந்து குஜராத்ல இருந்து தான் வருது. அதுதான் அது மட்டும் அவங்க சொல்லல, உனக்கெல்லாம் ஓட்டு போட மாட்டேன்டான்னு இருக்காங்க, அதையும் சேர்த்துன்னு சொல்லி இருக்கிறாங்க. இத வந்து விகடன் வந்து பக்காவா ஒரு அழகான கட்டுரையா வெளியிட்டு இருக்கிறாங்க. உண்மையில விகடனுக்கு பாராட்டலையும் தெரிவிச்சுக்கலாம். உண்மையில என்ன நடந்துச்சு அங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 25 பேர் படுகொலை செய்யப்படுறாங்க. படுகொலை செய்யப்பட்டவங்க ஓடுறாங்க கீழே. அந்த அம்மா சொன்னது, நீங்க சொன்னீங்கல்ல சீத்தல் பெண், அந்த அம்மா சொன்னது 3 குஜராத்தி கொல்லப்படுறாங்க அங்க. 3 குஜராத்தில ஒரு கணவனை இழந்த ஒரு பொண்ணுதான் இந்த சீத்தல் பெண் என்கிற குழந்தை, ஒரு லேடி. அவங்கதான் தன்னுடைய பெண்களை எல்லாம் திரட்டி வச்சு மந்திரி முன்னாடிதான் இந்த கேள்வியை கேட்டாங்க. பட்டேல் என்கிற மந்திரி தான் போயிருக்காரு, அவர் முன்னாடிதான் இந்த கேள்வியை அந்த அம்மா கேட்கிறாங்க. அவங்க கேட்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு போலீஸ் இல்ல, ஒரு மிலிட்டரி மேன் இல்ல, 2000 பேருக்கு மேல நாங்க அங்க குழுமி இருக்கோம். சுற்றுலா பயணிகள் எக்கச்சக்கமா அங்கங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. திடீர்னு துப்பாக்கி தாக்குதல் நடக்குது. நாங்க பதற்றத்துல மலையில இருந்து உருண்டு எப்படியோ கீழே போயிட்டோம். கீழே போய் பார்த்தா அங்கதான் ராணுவ முகாம் இருக்கு. அங்க போய் நாங்க கெஞ்சிரோம், ஐயா நீங்க போய் மேல காப்பாத்துங்க, மேல யாருமே இல்ல, ஃபர்ஸ்ட் எய்டு பண்றது கூட எந்த கருவியும் இல்ல, தயவு செஞ்சு போங்கய்யா அப்படின்னு காப்பாத்துறோம். எங்களுக்கு எந்த பதிலும் கிடைக்கல, எந்த உதவியும் கிடைக்கல. அப்பதான் அந்த அம்மா சொல்றாங்க, ஒரு விஐபி போனா டஜன் கணக்குல கார் போகுது, மேல ஹெலிகாப்டர் சுத்துது, எங்க வரிப்பணத்துல நீங்க இதெல்லாம் செய்வீங்க, ஆனா நாங்க ஒரு உதவி கூட இல்லைங்க. அந்த அம்மா இன்னொரு நல்ல வார்த்தை சொன்னாங்க, நாங்க வரி கட்டுறோம், என் புருஷன் சம்பாதிக்கிற பணத்துல வரி கட்டுறோம், டூர் போனப்ப டூருக்கு தனியா வரி கட்டுறோம், அதெல்லாம் கட்டி முடிச்சு எங்கிட்ட இருந்து அம்மட்டையும் எடுத்துக்கிட்டீங்க, ஆனா எங்களுக்கு ஒரு உதவி வேணும், எங்களுக்கு ஒரு முக்கியமான இக்கட்ல நாங்க மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நாங்க சொல்லி உதவி கேட்டா எங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டு தான், உங்க ஆளுகளை நீங்க காப்பாத்துறதா இருந்தா உங்க ஆளுகளை மட்டும்தான் உங்களால காப்பாத்த முடியும், உங்களுக்கான ஆளை மட்டும் தான் காப்பாத்த முடியும்னா நாங்க ஏன்னா உங்களுக்கு ஓட்டு போடணும்னு கேட்டிருக்காங்க. இதான் நம்ம கடைசியா பைனலா முடிச்சது. 2வது, என் கனவை உடைச்சிட்டீங்க, என் பொம்பளை பிள்ளைய டாக்டர் ஆக்கணும், என் பையனை என்ஜினியர் ஆக்கணும்னு நினைச்சிருந்தேன், இப்ப நாங்க என்ன பண்ண போறோம், நாங்க எதுவுமே செய்ய முடியாதே, எங்க வாழ்க்கையே போச்சே அப்படின்ற அந்த கண்ணீருக்கு ஓடி பதில் சொல்லணும் ஒன்னா. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பகல்காம் தாக்குதல்ல ஒரு இஸ்லாமியர் அந்த பயங்கரவாதிகளோட சண்டை போட்டு சுட்டு கொல்லப்பட்டிருக்காரு. அதவே மறைச்சிட்டு நீங்க வந்து இப்படி பண்ணாங்க, அவங்க ட்ரௌசரை கழட்டி பார்த்தாங்க, சுண்ணத் பண்ணிருக்கிறான்னு பார்த்தாங்க, ஸ்லோகன் சொல்ல சொன்னாங்க, குரான சொல்ல சொன்னாங்க, ஐடி கார்டெல்லாம் எடுத்து பார்த்தாங்க, இப்படி பல பிரச்சாரங்கள் போயிட்டே இருந்தது. இந்த பிரச்சாரங்களுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு. என்ன அரசியல்? வருகிற தேர்தல்ல எதிரிகளா இஸ்லாமியர்களை நிறுத்திட்டு பயங்கரவாதியை விட்டாங்க. சுட்டுட்டு போனான் பாரு பயங்கரவாதி, அவன் ரொம்ப ஆபத்தானவன், என் நாட்டு மக்களை யாரு என்னன்னு பார்க்காம காக்கா குருவி மாதிரி சுட்டுருக்கான், சுட்டு தள்ளிட்டு அவன் ஓடி போயிட்டான். பயங்கரவாதி எவனா இருந்தாலும் ஆபத்தானவன். பயங்கரவாதம் இருமுனை கூர்மை உள்ள கத்தி, எடுக்கிறவனையும் கொல்லும், எதிர்த்து நிக்கிறவனையும் கொல்லும். அது ஆபத்தானது, உலகத்தினுடைய நன்மைக்கும் உலக மக்கள் ஒற்றுமைக்குமே ஆபத்தானது. அப்படிதான் நம்ம பாக்குறோம். ஆனா பயங்கரவாதிகளை விட்டுப்புட்டு இங்க உட்கார்ந்து இருக்கிற உள்ளூர்ல இருக்கிற இஸ்லாமியர்களை எதிரியா காமிச்சிட்டு, இந்துக்களே ஒன்று திரள்வீர், இந்துக்களை விழித்துக் கொள்ளுங்கள், இந்துக்களை பல்ட்டி அடியுங்கள், என்ன என்ன கேக்குறேன். அங்க இருந்து வந்த அத்தனை பேர் என்ன பண்ணாங்க, அவங்க பேட்டியை பூரா எடுத்து பாருங்க, எங்களை காப்பாத்துறதே காஷ்மீரிகள்ன்றாங்க. காஷ்மீரி என்பது அந்த இனம், தமிழர் போல காஷ்மீரி என்பது அந்த இனம், அவர்கள் வழிபாட்டு முறை இஸ்லாம் இல்லையா? அப்ப அங்க இருக்கிறவங்க காப்பாத்தி இருக்கிறாங்க, கூட்டிட்டு போய் வீட்டுல வச்சு சாப்பாடு கொடுத்திருக்கிறாங்க, தான் சேர்த்து வைத்த பணத்தை கையில கொடுத்து அனுப்பி இருக்கிறாங்க. ஒரு கேரளா பொண்ணு, ஒரு பாப்பா, சின்ன பொண்ணு, எங்க அப்பாவை சுட்டு கொன்னுட்டாங்க, 3 மணிக்கு நான் மார்ச்சூரி முன்னாடி நிக்கிறேன், ஒரு 2 அண்ணா எனக்கு வந்து என் கூட நின்னாங்க, அந்த முஸ்லீம் அண்ணா தான் என் கூட நின்னு எனக்கு அங்க என்னென்ன செய்யணும்னு என் கூட நின்று எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு என்னை வந்து ஏர்போர்ட்ல வந்து என்னை வழி அனுப்புற வரைக்கும் என் கூட இருந்தாங்க.
எனக்கு வந்து 2 அண்ணன் இப்ப காஷ்மீர்ல இருக்கான்னு சொன்னாங்க. அந்த வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க. அப்போ இங்க மனுஷங்களா தான் இருக்கும். இங்க இந்த இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் நமக்கு வேறுபாடு கிடையாது. மனுஷன் கஷ்டப்படும் போது ஒருத்தனுக்கு ஒருத்தன ஆதரவா, அனுசரணையா தான் நம்ம இருக்கோம். ஆனா இத உடைச்சு ஓட்டு பொறுக்கிறத்தனத்தை தான் இந்த பாஜக கும்பல் கையில எடுத்துக்கிட்டு இந்த 4 நாளா நானும் பாக்குறேன். உள்ளூர்ல இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு நெருக்கடி கொடுக்கற வேலையை பார்த்திருக்காங்க. நேத்து பக்கத்துல இருக்கிற ஒரு காலேஜ் யூனிவர்சிட்டி, அதுலயும் ஜம்மு காஷ்மீர் நினைக்கிறேன், ஐ திங்க், அங்க உள்ள போய் அங்க இருக்கிற மாணவர்கள் அடிச்சு வெளியே போடான்னு பத்தி இருந்திருக்கானுங்க. பைத்தியகரத்தனமா எதையாவது பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்ப செய்ய வேண்டியது என்ன? பயங்கரவாத ஒழிப்புக்கு என்ன செய்ய போறோம்? பயங்கரவாதிகள்ட்ட இருந்து எல்லையை பாதுகாக்க என்ன செய்ய போறோம்? இதுல மக்கள் ஒற்றுமையா நின்று நம்ம என்ன செய்யணும்? அதான ஒரு அரசு வேலை. ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு காங்கிரஸோ கம்யூனிஸ்டுகளோ எல்லா கட்சிக்காரர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்போன்னு இருக்காங்க. ஏன்? நாம வேற்றுமையா இருந்தா எதிரி ஈஸியா ஜெயிச்சிருவான். அதனால நம்ம ஒன்னா நின்று அடிக்கணும் எதிரிய, பயங்கரவாதத்தை ஒழிக்கணும், அதான நம்ம நினைக்கிறோம். ஆனா நீ மட்டும் ஏன் இப்படி குறுக்கு மூளையோட யோசிக்கிறீங்க? இது அரசியலுக்கு ஏன் பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? இதை ஏன் தேர்தலுக்கான உத்தியா மாத்த பாக்குறீங்க? அப்ப உங்க மேல எங்களுக்கு சந்தேகம் வருமா இல்லையா? அந்த சந்தேகத்தை கேட்டா நாங்க பயங்கரவாதின்றீங்க. என்ன உங்க ஆட்டோன்னு கேக்குறேன். இல்ல 2014க்கு முன்னாடி நரேந்திரா பிரதமர் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா இந்தியாவில ஏதாவது பயங்கரவாத தாக்கம் நடந்தாக்கா பயங்கரவாதிகளால் இந்தியர்கள் கொல்லப்பட்டார்கள், இந்தியர்கள் பலி இப்படிதான் வந்துட்டு இருந்தது. ஆனா இப்பொழுது வந்து பாத்தீங்கன்னாக்கா நரேந்திரா பிரதமர் ஆனதுல இருந்தே பாத்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு பயங்கரவாத தாக்கம் நடந்தாக்கா கொல்லப்பட்டவர்கள் இந்தியர், கொண்டவர்கள் இஸ்லாமியர். இந்த மாதிரி மத ரீதியா பயங்கரவாதம் போய் அதை மத ரீதியா கொண்டு போய் நிறுத்துறத இது எப்படி எடுத்துக்கிறது? இது ரொம்ப ஆபத்தானதுங்க, ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா இந்தியா பன்முகப்பட்ட மதங்கள் கொண்டிருக்கிற, கல்ச்சர் கொண்டிருக்கிற, வழிபாட்டு முறைகள் கொண்டிருக்கிற, நம்பிக்கைகள் கொண்டிருக்கிற, பண்பாட்டு கூறுகளை கொண்டிருக்கிற தேசிய இனங்கள் வாழக்கூடிய ஊரு. இங்க வந்து உட்கார்ந்துட்டு உருட்டக்கூடாது. இங்க இந்துன்னு சொல்ற ஒரு மதத்துக்குள்ளேயே பல மதங்கள் இருக்கு. நீங்க இந்துன்றது யாருன்னா முஸ்லீமோ கிறிஸ்தவனோ இல்லாத இல்ல, மற்ற எல்லாத்தையும் இந்துன்னு போட்ட. இதுல சைவம் உண்டு, வைணவம் உண்டு, இதுலதான் சமண பௌத்த அத்தனை பேர் மொத்தமா வந்து நிக்கிறோம். இப்ப நாங்க என்ன கேள்வி கேட்கிறோம்னா, வேற வேற மதங்களை ஒன்னா போட்டு மிச்சராக்கி விட்டுட்டு நீ மிச்சம் இருக்கிற எல்லாரையும் வந்து பலி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றீங்கன்னா அதை எப்படி நாங்க பாத்துட்டு இருப்போம்? இங்க ஊர்ல ஒருத்தனுக்கு ஒருத்தனை ஆதரவா இருந்தா தானே பாதுகாப்பான சூழ்நிலை உருவாக்க முடியும். இந்த பாசிசத்தினுடைய பொது புத்தி என்ன? பொது எதிரி ஒருத்தரை உருவாக்குவாங்க, அந்த பொது எதிரியை டார்கெட் வச்சே தன்னுடைய அரசியல் நிகழ்த்துவாங்க. அதைத்தான் அன்னைக்கு ஹிட்லர் பண்ணான். யூதர்களை தங்கள் பொது எதிரியா வச்சான், யூதர்களை கொன்றொழிச்சான். இங்க அதைத்தான் பாக்குறாங்க. இஸ்லாமியர்களை பொது எதிரியா வைக்கிறான், இஸ்லாமியர்களை கொன்றொழிக்கிறான். இந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்கான். அப்ப நாம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, இந்த பார்வை இருக்குல்ல, இது திட்டமிட்டது. இஸ்லாமிய பயங்கரவாதி, ஏன் RSS பயங்கரவாதி இருக்கானே? RSS இயக்கமே பயங்கரவாத இயக்கம் தானே. இந்த 6ஆம் தேதி வர்ற மே மாசம் 6ஆம் தேதி தீர்ப்பு வரப்போகுது. இந்த மாலைகான் குண்டு வெடிப்பு இதெல்லாம் வந்துச்சு இல்லையா? அதுல ஒரு சங்கி சிக்கிச்சு இல்ல, பிரக்யா தாகூர், அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுங்கன்னு சொல்லி NIA பரிந்துரை பண்ணிருக்கு. அவங்க உட்பட 7 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுங்கன்னு NIA பரிந்துரை பண்ணிருக்கு. அந்த கேஸ் தீர்ப்பு அன்னைக்கு வரப்போகுது. மிஞ்சி போனா ஆயுள் தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்க RSS காரங்க, ஆயுள் தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப நாங்க சொல்லவா, RSSன்னு எந்த இடத்துலயாவது முற்போக்காளர்கள், கடவுள் மறுப்பாளர்கள் இந்து டெரரிசம் பேசியிருக்கோமா? பேச மாட்டோம். ஏன் பேச மாட்டோம்? இந்துக்கள் ஒன்றும் டெரரிஸ்டுகள் கிடையாது, முஸ்லிம்கள் ஒன்றும் டெரரிஸ்டுகள் கிடையாது, கிறிஸ்தவர்கள் ஒன்றும் டெரரிஸ்டுங்க கிடையாது. பயங்கரவாதி எவனும் மனுஷனே கிடையாது. அவனுக்கு என்ன அடையாளம் வேண்டி கிடக்கு? அவன் கெட்டவன், அவன் பயங்கரவாதி, அதுதான் அவன் அடையாளம். அவனை இதுக்கு மதத்துக்குள்ள கொண்டு வந்து வச்சுட்டு மத்தவங்களை பயமுறுத்திட்டு இருக்கீங்க. அப்படி பார்த்தா RSS பார்த்து நாங்க தான் பயப்படணும். RSS கொடூரமான கொலகார கும்பல், அதை தடை செய்யணும்னு ஊரே பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நீங்க போய் ஊரான பார்த்து மிரட்டுறது, உள்ளூர்ல இருக்க இஸ்லாமியர்களை ஒடுக்குவது, உள்ளூர்ல தேர்தலுக்கு பயன்படுத்துவது, இந்த கேடுகட்டத்தனத்துக்காகத்தான் இந்த மாதிரி ஒரு செட்டப்பை இவங்க தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதனுடைய ஒரு விஷயம்தான் இஸ்லாமிய பயங்கரவாதம் என்கிற ஒரு வார்த்தை. இந்த பகல்காம் வந்துட்டு மாநில அரசு சுற்றுலாத்தனமாக்குனத இந்திய ராணுவத்துக்கு தெரிவிக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதாவது ஒரு மாநில அரசு வந்துட்டு அங்க பொறுப்புல இருக்கும் போது எப்படி இதுக்கு வந்து ஒன்றிய அரசை வந்து நீங்க பழி சொல்லி அதை வந்து
பதவி விலக சொல்ல, அது குறிப்பா அமித்ஷாவின் நரேந்திராவும் எப்படி வந்துட்டு உங்களை மாதிரி ஜனநாயகவாதிகள் முற்போக்குவாதிகள் பதவி விலக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் விங்ல நிறைய ரைட் அப்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்க. இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? முதல்ல இந்த வீடியோ போட்டவன் முட்டா பையன். இந்த கருத்து சொல்றவனுக்கு மூளைய பாக்கெட்ல வச்சுட்டு அலையிறான்னு அர்த்தம். முதல்ல அது யூனியன் ஆக்கி விட்டீங்க. மாநிலமா இருந்தா தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருக்கு அதிகாரம் அதிகம். யூனியன் ஆயிட்டா அங்க ஆளுநருக்கு தான் அதிகாரம் அதிகம். அதனாலதான் பக்கத்துல இருக்கிற பாண்டிச்சேரியில முதலமைச்சர் டம்மியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க, ஆளுநர்கள் ஆடிக்கிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? அப்ப ஆளுநர்களுக்கு தான் இங்க அதிகாரம் அதிகம். அதனால ஆளுநர் தான் கேட்பாங்க. இன்னொன்னு, சிறப்பு சட்டம் அங்க இருக்கு, சிறப்பு ராணுவ சட்டம், ராணுவ சிறப்பு சட்டம் அங்க இருக்கு. ராணுவ சிறப்பு சட்டத்தின் கீழே யார் அங்க ஆண்டுகிட்டு இருக்கா? ஒன்றிய அரசு உள்துறை அமைச்சகம் ஆண்டுகிட்டு இருக்கு. ராணுவ சிறப்பு சட்டத்தின் கீழே ஒரு ராணுவ அதிகாரி மேல கூட மாநில அரசா இருக்கும் போதே கேஸ் போட முடியாது. இப்ப யூனியன் டெரிட்டரியா இருக்கு. அப்ப யூனியன் டெரிட்டரி கேஸ் எல்லாம் போடவே முடியாது. அப்படி போடுறதா இருந்தா ஒன்றிய அரசு கிட்ட கேட்டு வாங்கணும். அப்ப அங்க பாதுகாப்புல ஒன்றிய அரசு, அங்க சட்டத்தின்படியே அதிகமா வலுவான அதிகாரம் மிக்கவர் ஆளுநரு. இப்படி இருக்கும்போது சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு மாநில முதலமைச்சர் ரிசைன் பண்ணணும். ஆனா ஒரு நாட்டுக்குள்ள வேற நாட்டுல இருந்து வந்த ஒரு டெரரிசம் அட்டாக் நடந்திருக்குன்னா அதுக்கு நீங்க பொறுப்பேற்க மாட்டீங்களா? இது என்ன? இது மாநில பிரச்சனைனா அப்படியே கழட்டி விட்டுருவீங்களா? என்னங்க இது? என்ன இது அயோக்கியத்தனம்? அப்ப அடிப்படையில என்னன்னா புரிதலற்ற பேச்சு. காஷ்மீர் பள்ளத்தாக்கவே ஆண்டுட்டு இருக்கிறதே ஒன்றிய அரசு தான். அப்படி இருந்தும் சுற்றுலா தலங்கள் எங்கெல்லாம் இருக்கோ, மனித நடமாட்டம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போய் நிக்க வேண்டியதுதானே ஒரு ராணுவத்துடைய கடமை. மனுஷங்க குடியிருக்கிற இடத்துல போய் கும்பல் கும்பலா நிக்கிறீங்கல்ல, அவங்கள மனுஷனை நிம்மதியா நடக்க விட மாட்டாம நிக்கிறீங்கல்ல, அப்புறம் எப்படி உங்களுக்கு இந்த இடத்துல 2000 பேருக்கு மேல வந்திருக்கிறாங்க, டிக்கெட்ஸ் போட்டு வந்திருக்கிறாங்க, சுற்றுலா தலங்களை கார்ல வர்றாங்க, சுற்றுலா தலத்துல குதிரையில கூட்டிட்டு போறாங்க. இவ்வளவு ஆக்டிவிட்டிஸ் நடக்கும் போது இதை நீங்க பார்க்கவே இல்லையா? இதெல்லாம் எதுக்கு போறாங்கன்னு கண்காணிக்கவே இல்லையா? அப்ப இதை கண்காணிக்கவே இல்லைன்னா நீங்க எதுக்கு அங்க போய் ராணுவம்னு உட்கார்ந்து இருக்கீங்க? அப்ப இந்த கேனக்கருக்கு யாராவது இருந்தா அவங்க காதுல பூச்சி தூங்குவீங்களா? இதெல்லாம் அயோக்கியத்தனமான கேள்வி இல்ல? அப்போ மாட்டிக்கிட்டோம், எப்படிடா எஸ்கேப் ஆகணும்? மாநில அரசு மேல போட்டு எஸ்கேப் ஆகணும். இதுவே நல்லது நடந்துச்சுன்னா நான் தான் பண்ணேன்னு நெஞ்சில் அடிச்சுக்கு மோடி. அதான் இங்க இருக்கிற பிரச்சனையே. அப்ப இதுல அதிகாரம் மிக்கவர்கள் ஒன்றிய அரசு தான், யூனியன்ல அதிகாரம் மிக்கவர்கள் ஆளுநர்கள் தான். சோ ஆளுநரும் ஒன்றிய அரசு தான் இதுக்கு பொறுப்பேற்கணும். 32,000 பேர் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிருக்காங்க. அப்ப எத்தனை லட்சம் பேர் உள்ள வந்திருப்பாங்க? உள்ள தேனாறு பாலாறு ஓடிச்சுன்னு யார் சொன்னா? மோடி அரசு தானே சொல்லுச்சு. இப்ப பூரா இங்க 370 தூக்குன உடனே இங்க பூரா டெரரிசமே இல்ல, நாங்கெல்லாம் பயங்கரமா ஆக்கிட்டோம் அப்படின்னு நீங்க தானே சொன்னீங்க. நீங்க சொன்ன அந்த வார்த்தையை நம்பிதானே மக்கள் உள்ள வந்திருக்கிறாங்க. அப்ப உங்க நம்பிக்கையான உங்க வார்த்தையை நம்பி உள்ள வந்த மக்களுக்கு என்ன பாதுகாப்பு கொடுத்தீங்க? எனக்கு மாநில அரசு சொல்லல, எனக்கு இவங்க சொல்லல, இதெல்லாம் ஒரு சாகு போக்கல்ல. சைக்கிள் ரிப்பேர் ஆயிடுச்சு, லேட் ஆயிடுச்சுன்ற மாதிரி இருக்குது. இந்த அயோக்கியத்தனத்தை விட்டுட்டு நாட்டை பாதுகாக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா மனசார ஏதாவது முடிவெடுக்க முடியுமான்னு பாருங்க, இல்ல ஆட்சியை கலைச்சிட்டு கிளம்புங்க. ஒரே ஆளுமே 145 கட்சி பெண்கள், பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. கேசவ விநாயகம் அந்த ஆளு RSS காரன் ஒருத்தனால 142 பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இவங்க பேசுறாங்க பேச்சு. அப்புறம் ஒருத்தன் பூஜை ரூம்ல உட்காந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தானே. இந்த கும்பல்லாம் பாலியல் சுரண்டலை பத்தி பேசலாமா? இந்தியா முழுதும் பாலியல் சுரண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்.